நம்ம வந்து செய்தித்தாள்லாம் படிக்கலைன்னா இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு தெரியும். செய்தித்தாளோ அல்லது தொலைக்காட்சியில் இந்த உலகத்தில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். செய்தித்தாள் பார்க்கல, மொபைல் ஃபோன்லாம் பார்க்கலான்னா அந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கி ஒரு பூகம்பத்தில் 2500 பேர்கிட்ட செத்துட்டாங்க. அங்கே இஸ்ரேலில் வந்து தீவிரவாதிகள், இஸ்ரேல் நாட்டினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் போர் நடந்துகிட்ருக்குது. இது நிறைய மக்களுக்கு தெரியாது. இந்த நியூஸ் பேப்பர் பார்க்காத நிறைய மக்கள் இந்த உலகத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது, போர் நடக்குது அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாது. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. முன்னாடியாவது சும்மா கொஞ்ச நேரம் இருந்தாங்க. இப்போ வந்து என்னாச்சுனாக்கா ரொம்ப மக்கள் வந்து பிஸி ஆகிட்டாங்க. அவங்க இப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, டிவி நியூஸ் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, செய்தித்தாள் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்கவுங்க வேலையில் மக்கள் மூழ்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் பிஸி ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து சும்மா இருந்தால் கூட அவங்க நியூஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, செய்தித்தாள்லாம் படிக்க மாட்டாங்க. அந்த வகையில் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் நிறைய பேர் ரொம்ப பிஸி ஆகிட்டனால செய்தித்தாள் பார்க்குறதுக்கோ ஒரு நியூஸ் பார்க்குறதுக்கோ நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் வந்து இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இங்கே வாழ்ந்துட்டுருப்பாங்க. என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் பூகம்பத்தில் ஆப்கானிஸ்தானில் 2023, ஏதாவது நான் இப்போ பேசுகிறது வந்து அக்டோபர் 12, 2023. அங்கே வந்து 2 நாளாக பூகம்பத்தில் கிட்டத்தட்ட 2500 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் வந்து காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் இராணுவத்தினர் போர் தொடுக்கிறாங்க. அங்கே தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் சண்டை. அதில் 2000 பேர்கிட்ட செத்துட்ருக்காங்க. இன்னும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி போர் நடக்கிறது இதெல்லாம் தெரியாமலே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் தெரியாமலே மக்கள் ரொம்ப ஆசையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த உலகத்தில் இந்த உலகம் அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வர ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ரொம்ப கடினமாக, அதாவது இந்த உலகம் வந்து ரொம்ப தொழில்நுட்பத்தில் முன்னேற மக்கள் வந்து சும்மா இருக்கிறதுக்கே இப்போ நேரம் இல்லாமல் போச்சு. மக்களுடைய நேரம் எல்லாமே அவங்க எப்போவுமே பிஸியாக இருக்காங்க. தூங்குறதுக்கு நேரம் இல்லை, சும்மா இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிறரோடு பேசுவதற்கு நேரம் இல்லை, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பெரிய அநியாயங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கோ அதற்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பதற்கோ வருத்தம் தெரிவிப்பதற்கோ இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை பற்றி கவலைப்படுவதற்கு கூட இப்போ மக்களுக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் பிஸி ஆகிட்டாங்க. மக்கள் பிஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தவறுகள், குற்றங்கள் நடைபெறுவது என்பது சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. அதற்கு எதிராக இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அது தெரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. தெரிஞ்சால் தானே மற்றபடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்பவும் அந்த தொழில்நுட்பத்தில் முன்னேற மக்கள் எப்போவும் பிஸி ஆகிட்டே இருக்காங்க. ரொம்ப பிஸி. சும்மாவே அவங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கே நேரம் இல்லை. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் இல்லை. டிவி நியூஸ் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, செய்தித்தாள் படிப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் மிகப்பெரிய அநியாயங்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்குது, மிகப்பெரிய அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க தெரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லாமல் போகுது. இது ரொம்ப ஆபத்தான அதனால் மனுஷங்க வந்து சும்மா இருப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு டெய்லி சும்மா இருப்பதற்கு நேரம் கிடைச்சா தான் ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க, ஏதாவது நியூஸ் பார்ப்பாங்க, அது பார்க்குறது. அப்போ தான் வந்து உலகத்தில் என்ன நடக்குது அப்படியா ஒருத்தர் மூலமாவது இன்னொருத்தட்டே அது மனுஷங்க மூலமாவது இந்த மாதிரி அப்படி ஒன்று நடக்குது இப்படி ஒன்று நடக்குதுன்னு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கு நேரம் இல்லை, தூங்குவதற்கு நேரம் இல்லை, பேசுவதற்கு நேரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று மனுஷங்க தனிமையிலே வந்து இருக்காங்க. தனிமையில் பிஸியாக இருக்காங்க. தனிமையில் இருந்தாலும் பிஸியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட பேசுறது பிறருடன் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகள் இருக்காங்க பாருங்கள், சரியான முட்டா பசங்களாக இருப்பான பொருள். இந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீன தீவிரவாதிகளா அவன் வந்து எதுக்கு சண்டை போடுறானுங்க. அப்புறம் வந்து குண்டு மழை பொழிஞ்சு அந்த காசா நகரம் எல்லா பில்டிங் எல்லாமே இடிஞ்சு தரமட்டமாக போச்சு. மக்கள் 2000 பேர் செத்து போயிட்டாங்க.
எவ்வளோ கொடுமை. இதுக்கு சும்மா கிடக்கலாம்ல. இவ்வளோ விளைவுகள் ஏற்படும் தெரியாதா உனக்கு? பின் விளைவுகள் இவ்வளோ விளைவுகள் ஏற்படும். நீ எதிரியை தாக்கினாலும் எதிரி வந்து ஒரு 10 பேர் செத்தா உன்ல ஒரு 5 பேர் சாவான்ல. இப்போ உன்னுடைய அந்த 5 பேரை பற்றி உனக்கு கவலை இல்லை. எதிரி 10 பேர் எதிரி வந்து 10 பேர் சாவுறது தான் உனக்கு சந்தோஷம். அதுக்காக ஒரு 5 பேரை உன்னிடத்துலேருந்து விலை கொடுக்க தயாராக இருக்கு. எதுக்கு தான் அமைதியாக இருக்கணும்? ஒரு வாழ்க்கையோட அறிவு அந்தளவுக்கு வன்முறை வெறி தலைக்கேறி போனால் இப்படி தான் நடக்கும். வன்முறை வெறி தலைக்கேறி போய் அப்புறம் அவஸ்தைப்படுறது. கட்டிடங்கள், ஒரு நகரமே இருக்கிற உயரமான கட்டிடங்கள், அதெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கட்டுறதுக்கு அதுக்குள்ளே மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க. எவ்வளோ பொருட்கள் எல்லாமே இடிஞ்சு போய் அந்த கட்டமைப்பே இடிஞ்சு சுக்குநூறாக போச்சு. ஒரு நகரத்தை எழுப்புவது எவ்வளோ கஷ்டம். அதில் மின்சார இணைப்பு எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கும். ஒரு நகரம் என்பது சும்மாவா? ஒரு நகர எவ்வளோ கட்டமைப்புகள் இந்த மாதிரி. அப்புறம் அதில் இருக்கிற மக்கள், ஒரு மக்களுடைய வாழ்க்கை, எவ்வளோ பெரிய விஷயங்கள். ஒரு போர்னு வரும்போது என்ன சின்ன பின்னமாயிருது, இடிஞ்சு தரமட்டமாயிருது. திரும்ப ஒரு நகரத்தையே உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம். ஒரு நகரத்தை செத்து போனவங்கள திரும்ப வரப்போகிறதில்ல. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அறியாமையில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. செய்தித்தாள் படிக்கலைன்னா அல்லது டிவி நியூஸ் கேட்கலன்னாக்கா, டிவி நியூஸில் நம்ம இப்போ எதையுமே பார்க்கல, தினசரி இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நாம் வந்து செய்தித்தாள் வழியாவோ அல்லது டிவி நியூஸ் வழியாவோ நம்ம தெரிஞ்சுக்கலன்னா மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ 2023 அக்டோபர் 12 ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தின் காரணமாக 2500 பேர் செத்துருக்காங்க. இன்னும் அதோட எண்ணிக்கை அதிகரிக்கும், உயிர் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்புறம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் அந்த போர் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட செத்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு இன்னும் பதட்டமான சூழ்நிலை, இன்னும் போர் தொடர்ந்து கொண்டு இப்படி சம்பவங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க உலகத்தில். அது தெரியாமலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். காரணம் என்னென்னா, அவங்க டிவி நியூஸ் பார்க்குறதில்ல, செய்தித்தாள் படிப்பதில்லை. அதனால் இங்கே இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதே தெரியாமல் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியாகி போச்சு. முன்னாடியாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியாவது மக்கள் சும்மா இருந்தாங்க. சும்மா இருக்கிற நேரம் நிறையா இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பேசிக்கிட்டாங்க, பேசி பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு பிறரோடு பேசுவதற்கு நேரம் இல்லாமல், குடும்பத்தோடு சும்மா இருப்பதற்கு நேரம் இல்லாமல், குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்கு நேரம் இல்லாமல் இப்போ மக்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பணம்னு சொல்லிட்டு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உலகத்தில் நடக்குதுன்னு தெரியாமலே அவங்கவுங்க வாழ்க்கையை மட்டும் தான் பார்க்குறாங்க. நம்ம வாழ்க்கை தான் அவங்கவுங்க வாழ்க்கை மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்ன அங்கே எத்தனை பேர் போர் நடக்குது, அதெல்லாம் தெரியறதில்ல. அந்த அளவுக்கு மக்கள் தனது வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்க, இந்த உலகத்தை பார்க்கறதில்ல. ஆனால் அந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் அது நாம் மட்டுமே உற்பத்தி செய்வதில்லை. நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் இந்த உலகத்தில் எங்கெங்கிருந்து இல்லாமல் வருது. நாம் பயன்படுத்துகிற ஆடைகள், உடுத்துகிற ஆடைகள், உண்ணுகிற உணவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பேசுகிற மொபைல் ஃபோன், இப்படி நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள், அப்புறம் ஆடைகள், இருப்பு, அப்படி நிறைய வசதிகள் நம்ம நாடு மட்டுமே அதை உற்பத்தி செய்வதில்லை. உலகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவை நமக்கு வருகிறது. நாம் உற்பத்தி செய்வைகள் அவர்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறது. அதனால் உலகத்தில் என்ன நடந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் என்ன நடந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எப்போ இல்லைன்னா, நாம் ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழும்போது, அதாவது ஒரு ஊர் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஒரு ஊரில் உங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நீங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், நீங்களே தயாரித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான வீடை, குடிசையை நீங்களே கட்டிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான ஆடையை நீங்களே இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய தாவர பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இப்படி அனைத்து தேவைகளையும் நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளணும். ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்க அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்யணும்.
அந்த ஊரில் உள்ளவங்ககிட்ட கூட பிறரிடம் ஒப்படைக்கக்கூடாது. எனக்கு தேவையான குடிசையை நீ கட்டி கொடு அப்படின்னு இன்னொருத்தட்ட போய் கேட்கக்கூடாது. எனக்கு தேவையான ஆடையை நீ எனக்கு தயாரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்கக்கூடாது. எனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்கக்கூடாது. எல்லா தேவையும் அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணணும், அவங்கவுங்களே தயாரித்து கொள்ள வேண்டும். அவரவருக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாத்தையும் அவங்கவுங்களே தேடிக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை, அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டால் உலகத்தில் வேறு எங்கேயாவது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கவும் முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை வாழ முடியும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது பிறரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் நாம் பிறரை சார்ந்திருக்கிறோம். நம்மையும் பிறர் சார்ந்திருக்கிறார்கள். நாம் மட்டும்தான் மற்றவங்க சார்ந்திருக்கோம் அப்படி கிடையாது. நம்மளையும் மற்றவங்க சார்ந்திருக்காங்க. பிறர் அவங்களுடைய தேவைகளுக்காக நம்ம சார்ந்திருக்கோம். நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறோம். நம்ம தொழில் மூலமாக பிறர் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். இப்படி உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு தொழில் செய்கிறாங்க. அவங்க செய்கிற தொழில் மூலமாக பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அதனால் நமது தேவைகளுக்காக இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தனது பல்வேறு தேவைகளுக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையுமே சார்ந்திருக்காங்க. உலகத்தில் பல்வேறு நாட்டு மக்களை சார்ந்திருக்கிறார்கள். நாம் உடுத்துக்கிற உடை, எலக்ட்ரானிக் பொருட்கள், வீடு எல்லாமே. ஒரு எரிவாயு அரேபியாவிலேருந்து வருது. கேஸு, அதாவது அடுப்பு எரிக்கிற கேஸ் பெட்ரோல் அரேபியாவிலேருந்து வருது. அப்போது இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகிற எல்லாமே பல்வேறு நாடுகளிலிருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது பல்வேறு நாடுகளில் பிரச்சனையால் மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். ஏன்னா நாம் இன்றைக்கி ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழ்வதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கை அப்படி நீங்கள் வாழ்வதாக நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீங்கள் மட்டுமே கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாட்டு மக்களும் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்கள பற்றி நீ கவலைப்படணும் தானே. உனக்கு அவர்களிடமிருந்து நீ நல்லதை மட்டும் எடுத்துக்கிற, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருப்ப. அப்போ இந்த உலக மக்களுக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். உலகில் உள்ள அனைவருக்கும் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் பயன்படுத்துகிற அனைத்து பொருட்களும் நம்ம நாட்டில் மட்டுமே வருவதில்லை, பல்வேறு நாட்டு மக்களிடமிருந்தும் அது நமக்கு வந்து சேர்கிறது. அதனால் இந்த உலகில் என்ன நடந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும். அதுதான் விசுவாசம். இந்த உலகத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கவே கூடாது. அதுதான் சுயநலம், விசுவாசமற்ற தன்மை. நீ என்ன தான் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னாலும், ஆனால் நீ பயன்படுத்துகிற பொருட்கள் இந்த உலகத்தில் பல்வேறு நாட்டிலேருந்து வருது. அரேபியாவிலேருந்து கேஸ்லாம் வருது, பெட்ரோல் வருது, டீசல் வருது, ரஷ்யாவிலேருந்து டீசல் பெட்ரோல்லாம் வருது. அப்புறம் நிறைய பல்வேறு நிறைய ஆப்பிள் பழங்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது. நாம் சாப்பிட்ற பழங்கள் யாரோ வெளிநாட்டு மக்கள் நமக்காக உற்பத்தி செய்து நமக்கு கொடுக்குறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம உலகில் உள்ள நாட்டு மக்கள் அனைவருக்கும் நாம் விசுவாசமாக இருக்கும். உலகில் உள்ள நாட்டு மக்கள் அனைவருமே நாம் நேசிக்கணும். நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, எளிதாக வாழ்வதற்கு, அல்ல பாதுகாப்பாக இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த உலகில் உள்ள பல்வேறு நாட்டு மக்கள் நமக்காக உழைக்கிறார்கள். நாம் உடுத்துகிற ஆடைகள் இப்படி பார்த்திங்கன்னா இப்படி நமது தேவைகளை பல்வேறு நாட்டு மக்கள் பூர்த்தி செய்து கொண்டு நாமளும் அந்த பல்வேறு நாட்டு மக்களின் தேவைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து நமது தொழில் மூலமாக நாம் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உலகத்தில் உள்ள எல்லாரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை பற்றி நாம் அப்போ தான் கவலைப்பட முடியும். அடிப்படையில் நீ பல்வேறு நாட்டு மக்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ உலகத்தில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் அடிப்படையான ஒரு கடமை, தகுதி, ஒரு நல்ல பண்பும் கூட. அதுதான் நாகரிகம் கூட, அதுதான் விசுவாசம், அதுதான் மனித தன்மையும் கூட. இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கல, உலகத்தில் என்ன நடக்குது, நான் நியூஸ் பேப்பரதே கிடைக்கிறேன், நியூஸ் பார்க்கவே பிடிக்காது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களாம் விசுவாசம் கெட்டவங்க, விசுவாசம் இல்லாதவர்கள், பண்பு இல்லாதவர்கள், நாகரிகம் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள். அதனால் உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான அடிப்படையான ஒரு மனித பண்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில். நான் நியூஸ்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க வாழ்க்கையை மட்டும் தான் பார்த்துட்ருப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, எது நடக்குது, எங்கே நிலநடுக்கம் எத்தனை பேர் இறந்து போனாங்க, அப்புறம் போர் நடந்துகிட்ருக்கு. போர்னால் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன், முன்னாடி ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அதற்கு எதிராக நமது கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு தளத்தில் பதிவு செய்ய வேண்டும், யாருக்கிட்டையாவது பதிவு செய்யணும். அப்புறம் ஏதாவது ஒரு வலைதளத்தில், சமூக வலைதள ஊடகங்களில் பதிவு செய்யணும்.
அல்லது யார்கிட்டயாவது பேசணும், அது சம்மந்தமான நமது கவலையை யாரிடமாவது வெளிப்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் நம்மளால் அதுதான் முடியும் அப்படிங்கும்போது அதை நம்ம செய்யணும். அந்த அளவுக்கு அப்போது இந்த இப்போ மக்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்காமல் டிவி நியூஸ் பார்க்காம இருக்கிறாங்கள, அப்படி வாழ்வதற்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. நம்ம அவங்கள குறை சொல்லிவிட்டு நம்ம பாட்டு போயிட்டுருக்கூடாது. அவங்கள நம்ம திருத்தணும். நீ விசுவாசம் உள்ளவர், இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் நீ விசுவாசமாக இரு. ஏனென்றால் உனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் உழைப்பு மூலமாக தான் உணவு தேவைகளில் ஏதாவது ஒன்று பூர்த்தி செய்யப்படுகிறது. நீ பயன்படுத்துகிற எரிவாயு, டீசல், பெட்ரோலு, பழங்கள், உணவுகள் இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது. நீ இங்கேருந்து அனுப்புகிற அதன் மூலம் உனக்கு வருவாய் கிடைக்குது. ஏற்றுமதி பண்ணுறதுனால உனக்கு வருவாய் கிடைக்குது. நீ செய்த உற்பத்தி பொருளை அவர்கள் வாங்குகிறார்கள், அதனால் உனக்கு வருமானம் கிடைக்குது. இப்படி எல்லா நாட்டு மக்களும் எல்லா நாட்டு மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கணும். ஆனால் நீ வந்து நியூஸ் பேப்பர் மற்ற நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காமலே நீ வாழ்ந்துட்டுருக்க. நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறது இல்லை, நியூஸ் கூட தெரியல. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமாக நீ நியூஸ் பேப்பர் எல்லா வீட்லேயும் நியூஸ் பேப்பர் வாங்கணும். எல்லா வீட்லேயும். இது எதுக்காகனா, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ. சும்மா அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தணும். அது தெரிஞ்சுக்கணுங்கிறது உண்மை தானே, நான் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னா அதை நீங்கள் கட்டாயப்படுத்தணும். ஒரு சட்டம் போட்டு எல்லார் வீட்லேயும் நியூஸ் பேப்பர் வாங்கணும். அப்போ பாருங்கள், அப்போ அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. நியூஸ் பேப்பர் வாங்குறது ஒரு நியாயம் இருக்குல்ல. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, ஆனால் அவங்க நியூஸ் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அதையும் நம்ம வலியுறுத்தவும் செய்யணும், அறிவுரையும் சொல்லணும், அதே நேரத்தில் கட்டாயப்படுத்தவும் செய்யணும். நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அதை தூக்கி ஓரமாக போட்டுறக்கூடாதுல்ல. அதனால் இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம அறிவுரையும் கூறணும், வலியுறுத்தவும் செய்யணும். அதே நேரத்தில் நியூஸ் பேப்பர் வாங்குறத கட்டாயப்படுத்தணும். நீ நியூஸ் பேப்பர் வாங்கணும். அப்புறம் வந்து வார பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை இதெல்லாம் கூட வாங்கணும். மருத்துவ இதழ் ஒரு மாத பத்திரிக்கை, மருத்துவ இதழ் ஒரு மாத பத்திரிக்கை. அப்புறம் வந்து தொழில் வாய்ப்பு, விவசாயத்தை பற்றின பத்திரிக்கை ஒன்று மாத பத்திரிக்கை. அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த பத்திரிகைகள், விளையாட்டு சம்மந்தமான ஒரு பத்திரிக்கை, இப்படி ஒரு 4-5 பத்திரிக்கையை வந்து கட்டாயமாக வரவழைக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் போடணும். அந்த அளவுக்கு மக்களை வந்து பொறுப்பானவர்களாக மாற்ற வேண்டும். இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சிக்கோ, ஒரு அடிப்படை அறிவு, விழிப்புணர்வோடு வாழ வேண்டும். மக்கள் அறியாமையின் காரணமாக அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்காமலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான். அதை வந்து நம்ம கட்டாயப்படுத்துவதற்காக இந்த நாளிதழ் கட்டாயம் வாங்கணும். மாத இதழ், பல்வேறு துறை சார்ந்த மாத இதழ்கள் ஒவ்வொரு இதழிலும் ஒன்று வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் நிறைய வாங்கினா தப்பு இல்லை. அப்போது இதனால் என்ன ஆகுதுனாக்கா, இது ஒரு நல்ல விஷயந்தான், கண்டிப்பாக இது பின்பற்றியே ஆகணும், இதை வந்து தவிர்க்கவே கூடாது அப்படிங்கிறது ஒத்துக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வேலைவாய்ப்பு ஏற்படும் பாருங்கள். அப்போ இப்படி ஒரு நடைமுறையை நம்ம ஏற்படுத்தியிருக்கணும். இப்படி தான் வேலைவாய்ப்புகள்லாம் பெருகும். இதெல்லாம் வந்து நிரப்பப்பட வேண்டிய வேலைவாய்ப்புகள், மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அப்போது எவ்வளோ வேலைவாய்ப்புகள் அதில் வருது பாருங்கள். வீட்டுக்கு ஒரு நாளிதழ்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும், குறைந்தபட்சம் ஒரு நாளிதழாக வாங்கி ஆகணும். அப்புறம் மாத இதழ், பல்வேறு துறை சார்ந்த மாத இதழ்கள் ஒன்றாவது வாங்கி ஆகணும். விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, தொழில் வேலைவாய்ப்புத்துறை, மருத்துவ மாத இதழ், இப்படின்னு ஒரு பொழுதுபோக்கு இலக்கிய மாத இதழ், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழோ அல்லது வார இதழோ மொத்தம் ஒரு 5-6 பத்திரிகைகள் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் வாங்க வேண்டும் என்று நம்ம கட்டாய சட்டம் போடும்பொழுது, அப்போ எவ்வளோ நாளிதழ்கள் விற்பனையாகும், அப்புறம் எவ்வளோ நாளிதழ்கள் தேவை, அதற்கு எவ்வளோ வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. இப்படி தான் வேலைவாய்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும். எல்லாத்துக்கும் இப்போ வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, காரணம் என்னென்னா, என்ன வேலை, இருக்கிற வேலையை கண்டுபிடிக்கணும். நல்ல எண்ணம் இருந்தால் தானே அந்த வேலையை கண்டுபிடிக்க முடியும். மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், என் பங்குக்கு நான் சொல்கிறேன், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் தானே. சொல்லும்போது அப்போது வேலைவாய்ப்பு பாருங்கள். இப்போ நான் ஒரு தேவையை சொல்கிறேன், இப்படி ஒரு தேவை இருக்குது, மக்கள் கண்டிப்பாக எல்லாரும் பற்றி தெரிஞ்சுக்கணும், வீட்டில் இந்த மாதிரி நாளிதழ்கள், வார இதழ்கள் இதெல்லாம் வரவழைக்கணும் அப்படிங்கும்போது அதை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலே பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு தேவைகளையும் நம்ம வந்து தவிர்க்க முடியும். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு தேவை இருக்குது, இது நியாயமான தேவை, அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கும்போது தான் வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நம்ம வந்து ரொம்ப மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். சுயநலமாக வாழ்வதற்கு, மக்களை வந்து அவங்கவுங்க விருப்பப்படி வாழ்வதற்கு நம்ம அனுமதிக்கும் போது இங்கே வேலைவாய்ப்புகள்லாம் குறையும்.
குறையும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். மக்கள் சுயநலமாக இருப்பாங்க, ஒரு பொறுப்புணர்வு இருக்காது, ஒரு சமூக அக்கறை இருக்காது, ஒரு பரந்த மனப்பான்மை இருக்காது. இன்றைக்கி சாதி ரீதியாக ஏன் அவன் குறுகி போகிறான், சாதி வெறி ஏன் வருது, அவன் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. உலக அறிவு என்பது இல்லை. மதவெறி ஏன் ஏற்படுகிறது, அவர்களுக்கு உலக அறிவு என்பது இல்லை. அதனால தான் மதம் அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்களோ அதன் மீது அவர்களுக்கு வெறி வருகிறது. உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சாதியை பற்றி தெரிஞ்சுக்கணும். சாதி வெறி பிடிச்ச அலையிறியே, நீ தான் சாதி, நீ தான் பெரிய ஆள்னு நினைக்கிறியே. இந்த சாதி பக்கத்து மாநிலத்தில் கிடையாது தெரியுமா? பக்கத்து நாட்டில் சாதினா என்னன்னு கேட்பாங்க, அது தெரியுமா உனக்கு? மத வெறி பிடிச்ச அலையிறியே. இந்த மதமே இல்லாத நாட்டு மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. மதமே இல்லாத நாடு, மதங்களே இல்லை, சாதி மதங்களே இல்லாத நாட்டு மக்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா? அப்போது உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியணும். அது தெரிஞ்சுக்காதவங்க தான் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தொழில் எதை செஞ்சாலும் அதில் எதில் அவங்க சம்மந்தப்படுறாங்களோ அதில் வெறி வந்துடும் அவங்களுக்கு. ஒரு தொழில் செய்கிறாங்க, உலகத்தை பற்றி என்ன நடக்குன்னு தெரியாமலே ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் அவங்களுக்கு வெறி வந்துடும். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காமல் சும்மா ஒரு தொழில் செஞ்சால் வெறி வந்துடும். அப்புறம் அவங்க என்ன சாதியோ அதில் வெறி வந்துடும். அவங்க கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தால் அதில் அவங்களுக்கு ஒரு இது வந்துடும். கருப்பாக இருந்தால் தாழ்வு மனப்பான்மை வரும், சிகப்பாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு அதில் ரொம்ப வெறி வந்துடும். நாம் தான் உயர்ந்தவன், ரொம்ப அழகான அப்படிங்கிற நினைப்பெலாம் வந்துடும். நாம் ரொம்ப அழகான ஆள், நம்ம வெள்ளையாக இருக்கோம், நம்ம உயர்ந்துட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வரும். அதனால் உலக அறிவு என்பது கட்டாயம் தேவை. அப்போ தான் மக்கள் பண்புடன் வாழ்வார்கள். இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல்லையும் சண்டை போட்டு கிடக்கிறானு காசா தீவிரவாதிகள். இவனுக்கெல்லாம் என்ன உலக அறிவு இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. வெறுமனே சண்டை போட்டுக்கிட்டு பல பொதுமக்களை சாகடிச்சிட்டு, பொதுமக்களும் ரொம்ப அப்பாவிகள்லாம் கிடையாது. இவர்கள் இந்த தீவிரவாதிகளுக்கு ஊக்கம் கொடுக்குற பார்வையாளர்கள். தீவிரவாதிகளை உசுப்பேற்றி விட்டு அவர்களை வளர்த்து விடுவதே இந்த பொதுமக்கள் தான். அப்புறம் பார்த்தா அந்த தீவிரவாதி பொறுப்பே இல்லாமல் பக்கத்து நாட்டு கூட இஸ்ரேல் கூட சண்டை போடுறான். அப்புறம் இஸ்ரேலுக்காரன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள், அதை வான்வெளியில் பறக்க விட்டு அவன் இந்த காசா நகரத்தையே சின்னாபின்னமாக்கிட்டான். இப்போ பார்த்தா எல்லாரும் பாவம், சின்ன குழந்தைகளால் என்ன நடக்குதுன்னே தெரியாது இந்த உலகத்தில். அந்த குழந்தைகள் எல்லாம் செத்து போயிட்டு எவ்வளோ கொடூரமான சமூகம். அதான் உலக அறிவுங்கிறது தெரியணும். இப்போ அவர் பறந்துபட்ட ஒரு விசாலமான மனப்பான்மை தான். மூட நம்பிக்கைகளை ஊட்டி வளர்க்கக்கூடாது, மூட நம்பிக்கைகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிச்சு கட்டணும். சாதி நம்பிக்கை இதெல்லாம் வன்முறை, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கே காரணம் இந்த மூட நம்பிக்கைகளை நம்ம பாதுகாத்தது தான். மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது, அதுதான் காரணம். அது ஒரு காரணம். உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்காத ஒரு காரணம். புத்தகங்களை படிக்காத ஒரு காரணம். புத்தகங்களை படிக்கிற வழக்கம், நாளிதழ்கள் படிக்கிற அந்த வழக்கம் தான் இந்த மாதிரி குற்றங்கள், இந்த மாதிரி பெரிய போர் குற்றங்கள் நடைபெறுவதற்கே காரணமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் உலக அறிவு என்பதே கிடையாது. அவங்க வாழ்க்கையை மட்டும் பார்ப்பாங்க, அவங்க மதத்தை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மதம், அதில் வெறி வந்துடுது. நீ உலகத்தில் இப்படி நிறைய மதங்கள் இருக்குது, ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுது, அதெல்லாம் நீ என்றைக்கா தேடி பார்த்ததே கிடையாது. அவங்க மதத்தில் அவங்க கடவுள்னு சொல்கிற அவர் என்ன சொன்னார், அதைத்தான் இவங்க பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை நீயா சுயமாக சிந்திச்சிருக்கியா? கிடையாது. இந்த மாதிரி உலகத்தை பற்றின அறிவும் கிடையாது. இதனால தான் இவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவங்கள்லாம் நடக்குது. வெறி பிடிச்சி போய் பின்விளைவுகள் பற்றி தெரியாமல் சும்மா இருக்கிறவனை நோண்டி விட்டு அவன் போரிட்டு அவன் வான்வெளியில் போய் வான விமானத்தெல்லாம் பறக்க விட்டு குண்டு மழை பொழிஞ்சு எவ்வளோ பெரிய அழிவுகள் ஏற்பட்டுருது. இந்த காலத்துலேயும் போரிட்டுக்கிறான் பாரு, எவ்வளோ பெரிய முட்டா பசங்களாக இருப்பானுங்க. இந்த காலத்துலேயும் கூட போரிடுகிறான். எவ்வளோ ஆபத்தான போர் என்பது எவ்வளோ ஆபத்தானது. இந்த காலத்தில் கூட போரிட்டுருக்காங்க. இப்போ அணு ஆயுதங்கள் தீவிரவாதிகள் கையில் இல்லைன்னா அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு எங்கே வேணாலும் அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அணு குண்டுகள் இருக்குல்ல, அது கூட ரொம்ப சர்வசாதாரணமாக தயாரிக்கக்கூடிய ஏதாவது தொழில்நுட்பம், ரொம்ப எளிதாக சர்வசாதாரணமாக தயாரிக்கக்கூடிய வழி மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த தீவிரவாதிகள்கிட்ட இப்போ அணு ஆயுதங்கள் இல்லை. அவங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் இந்த போருக்கு எதிரான சிந்தனை ஏற்கனவே அணுகுண்டு போட்டதுனால தான் இந்த உலகத்தில் ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு.
இப்போ தீவிரவாதிகள்கிட்ட வந்து இந்த அணுகுண்டு அணு ஆயுதங்கள்லாம் போகிற மாதிரி இருக்குதுன்னு வைங்க, போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இன்னும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இன்னும் போர்களுக்கு எதிரான போரிடுவதற்கு எதிராக மக்கள் இன்னும் விழிப்பு பெறுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதனால் வந்து அது இன்னைக்கு தீவிரவாதிகள்கிட்ட அந்த அணு ஆயுதங்கள் கிடைக்கல, அதனால தான் வந்து போர்கள் பற்றி மக்களுக்கு இன்னும் அந்த பெரிய அச்சங்கிறது இப்போவும் இல்லாமல் இருக்காங்க. ஏற்கனவே பட்டிருக்கோம். ஏற்கனவே 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்க, அதுலேருந்து தான் கொஞ்சம் உலகமே அடங்கிச்சு. இப்போ வந்து அப்பப்போ சண்டைகள் நடக்குது, இந்த மாதிரி போர்லாம் நடக்குது. இதில் இந்த தீவிரவாதிகளில் அணு ஆயுதங்கள்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். போர்களுக்கு எதிராக மக்கள் இன்னும் விழிப்பு பெறுவார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.